கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்துல குறிப்பா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது பல எபிரேய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆழமான அர்த்தங்களை கொண்டு காணப்படுது. அதுல ஒண்ணுதான் ஹெசத். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுதியான தேவனுடைய உறுதியான அன்புன்னு சொல்லலாம், உடன்படிக்கைக்குரிய அன்புன்னு சொல்லலாம், ஒருபோதும் மாறாத அன்புன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் நம்ம தேவனிடத்துல இருந்து தூரமாகி போறோம். எதனாலன்னா தோல்வி, பாவம், மனசோர்வு, இதெல்லாம் நம்ம என்ன நினைக்க பண்ணுதுன்னா, நான் தேவனுக்கு தகுதியற்றவள் அப்படிங்கிறத அதை நினைக்க வைக்குது. ஆனா உண்மையில தேவன் நம்மை நேசிப்பது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இல்லைங்க, அவருடைய ஹெசத் அன்பின் அடிப்படையில், அதாவது அவருடைய உறுதியான அன்பின் அடிப்படையில், அவருடைய உடன்படிக்கையின் அன்பின் அடிப்படையில தான் அவர் நம்மை நேசிக்கிற ஒரு தேவனை காணப்படுறார். வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு தூரமானாங்க, மீண்டும் மீண்டும் அவர் முறுமுறுத்தாங்க. ஆனா தேவன் அவர்களை ஒருபோது விட்டு விடலை. ஏன்னா அவருடைய ஹெசத் காரணமாக, அவருடைய உடன்படிக்கையின் அன்பின் காரணமாக, அவருடைய மாறாத அன்பின் காரணமாக தான் அந்த அன்பு எப்போதும் அழைக்கக்கூடியதாய் காணப்படுது, எப்போதும் நம்மை மன்னிக்கக்கூடியதாய் காணப்படுது. அந்த அன்பு எப்போதும் நம்ம கட்டியெழுப்பக்கூடியதாய் காணப்படுது. நம்ம வாழ்க்கையில இதுதாங்க உண்மை. நம்ம கீழே விழுந்தாலும் தேவனுடைய அன்பை நம்மை தூக்கி எடுக்கக்கூடியதாய் காணப்படுது. சங்கீதம் 136:1 இப்படியா சொல்லுது, கர்த்தரை துதியுங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேணா இருக்கலாம், எந்த மனசோர்வுல வேணா இருக்கலாம், ஆனா தேவனுடைய அன்பு இன்னும் உங்களை சுற்றி கொண்டுதான் இருக்குது. அவர் உங்களை இன்னைக்குமே விட்டு விட மாட்டாருங்கிறத நீங்க மறந்து போயிடக்கூடாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.